சிம்மத்தின் அதிபதியான சூரியன் கும்பத்தில் இருப்பதும் அந்த கும்ப மாதம்தான் மாசி மாதம் என்பதும் சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும். கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியனானவர் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை 7ஆம் பார்வையாக சமசப்தமாக பார்ப்பதும் இதுவும் ரொம்ப விசேஷம். இதில் மக நட்சத்திரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் என்பதும் சொல்லிட்டோம். இத்தகைய அமைப்பானது மிக மிக சிறப்பானதாக ஜோதிட சாஸ்திரங்களில் மட்டுமில்லாமல் புராணங்களில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது என்பது தான் இதனுடைய ஐதீகம். குறிப்பாக மாசி மாதம் மகாத்மியம் என்கின்ற மாசி மாதத்தின் உயர்வினை சொல்லக்கூடிய நூல் இந்த மாசி மகத்தை பற்றி விரிவாக சொல்லியிருக்கு. இந்த நூல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏதோ ஜோசியர்லாம் ஏதோ நாங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி நினைக்காது. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தான். இந்த தினத்தில் குறிப்பிட வேண்டிய விசேஷம் என்னவென்றால், பொதுவாக மற்ற விசேஷ தினங்களில் எல்லாம் பூஜைகள் செய்ய வேண்டும், வழிபாடுகள் நடத்த வேண்டும், விரதம் இருக்க வேண்டும், சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும், ஆராதனைகள் செய்ய வேண்டும், ஓமம் செய்ய வேண்டும், விரதங்கள் இருப்பதெல்லாம் முக்கியம்.